அழகா ராமச்சந்திரன் சொல்லியிருக்காரு, உன் வாழ்க்கையினுடைய முடிவு உன் கையில் கிடையாது, அடுத்தவன் கையில் தான். இதுக்கு என்ன பதில்? ஆசிரியை கல்பனா தர்மேந்திரா அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலோடு பாராட்டி அழைக்கிறேன். வாமா. நம்ம வாழ்க்கை நம்ம கையிலையா அடுத்தவங்க கையிலையா? தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தது. தம்பி ரொம்ப அழகா பேசினார். இவங்க 2 பேருமே அடுத்தவர்கள் கையில் அப்படின்னு பேச வந்திருக்காங்க ஆண்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? காலையில எழுந்திருச்சு பாத்ரூம்க்கு பல்லு விளக்க போகும்போது பேஸ்ட்டை கொண்டு போய் கையில கொடுக்கணும், பிரஷ்ஷை கொண்டு போய் கையில கொடுக்கணும், டவலை கொண்டு போய் கையில கொடுக்கணும். இவங்க அவுத்து போட்டுட்டு வந்து அந்த கையிலையை எடுத்து நாங்க மடிச்சு துவைக்கிறதுக்கு போடணும். இப்படியெல்லாம் பண்ணும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர்கள் வாழ்க்கை அடுத்தவர்கள் கையில் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இவங்களெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா பெண்கள். நாங்க எங்க வாழ்க்கை எங்க கையிலன்ற அந்த நம்பிக்கையில தாங்க நாங்க இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா சகிச்சுக்கிட்டு வாழ்றதுன்னா அப்படி என்ன நாங்க ஒரு பிராணிகளா மாறிட்டோம். ஆனா கரெக்டு தான், ஆம்பளைங்க காலை எந்திரிச்சிருந்து கேட்காம இருக்கவே மாட்டாங்க. பேசிட்டேங்க பிரச்சனைங்க துண்டு குளிக்க போயிடுவான் துறை இல்ல இதெல்லாம் அப்படியே வாய ஆனலக வெளியில அப்படியே வாயன் அடி செவிலே விடுவாங்க வீட்டில் எல்லாரும். துண்டு எடுத்துட்டு போக வேண்டியதானே, துண்டு எடுத்துட்டு போக தெரியாது. அங்க போய் பேசிட்டு எங்க இருக்க கரெக்ட். நீ பேசுமா, நான் அப்புறம் பேசிக்கிறேன். இதெல்லாம் விட இந்த ஆண்களுக்கு ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் அண்ணா, இந்த மேடையில சொல்லுமா. ஆபீஸ் போயிட்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த சாக்ஸை கலட்டி நீங்களே கொண்டு போய் கொஞ்சம் அந்த வாஷிங் மிஷின்ல போட்டுருங்க. உள்ள நுழைய முடிய மாட்டேன் வீட்டுக்குள்ள. சில பேர் ட்ரெயினில் வருவாங்க பாருங்க. நான் ட்ரெயின்ல இருந்து இறங்குறப்ப 3 பேர் சாக்ஸ் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இனிமேல் அது எப்பயாவது துவைக்க முயற்சி பண்ணிரு. கரெக்டுமா. ஆலையின் அலைகள் என மனம் மாறி மாறி அலையும் போது இந்த மனதிற்கு ஒரு ஆழ்நிலையை கொடுப்பதுதான் இந்த புத்தக வாசிப்பு. அப்ப வாழ்க்கை அப்படின்றது என்னன்னா ஒவ்வொருவர் கையிலும் கிடைத்த ஒரு வெற்றுத்தாள். ஒரு கவிஞர் அழகா சொல்வார், வாழ்க்கை என்பது நம் ஒவ்வொருவர் கையிலும் கிடைத்த ஒரு வெற்றுத்தாள். அந்த தாளில் நாம் ஓவியம் வரைகின்றோமா, கவிதை எழுதுகின்றோமா, அதை வெறுமனே கிறுக்கி விட்டு செல்கின்றோமா, இல்லை எதுவுமே எழுதாமல் அந்த காகிதத்தை கசக்கி குப்பை தொட்டியில் போடுகின்றோமா என்பது அவரவர் கையில் தான் இருப்பதே தவிர அது அடுத்தவர்கள் கையில் ஒரு நாளும் கிடையாது. சாபாஷ். இந்த உலகம் எப்படி தெரியுமா? ஆனா அந்த பேப்பரையே சில பேர் திருடிட்டு போயிடுறாங்க. இந்த உலகத்திற்கு பழி சொல்ல தெரியும், ஆனால் வழி சொல்ல தெரியாது. பழி சொல்ல தெரிந்த இந்த உலகத்திற்கு ஒரு நாளும் உன் வாழ்க்கைக்கான வழியை சொல்ல தெரியாது. அந்த வழியை நாம தான் தேர்ந்தெடுத்துக்கணும். சில உறவுகளும் நம்மால அவர்களுக்கு பலன் கிடைக்கும் வரையில் தான் நம்ம கூட இருப்பாங்க. சில உறவுகள் இல்லம்மா, எல்லா உறவுகளும் நம்மால் பலன் கிடைக்கும் வரை மட்டும்தான் இருப்பார்கள். நன்றி அண்ணா. இதுதான் யதார்த்தம். அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு சொல்றது அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, அப்படி ஆயிடுச்சு. இந்த உலகம் அப்படி மாத்திருச்சு மனுஷனை. அப்ப நம்மளுடைய அந்த தேவை முடிந்தவுடன், நம்மளுடைய அந்த உதவி முடிந்தவுடன் நம்மையும் ஒரு தூரமாக தூக்கி எறியக்கூடிய உறவுகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம் வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு நினைச்சாதான் இந்த வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கியே முன்னேற முடியும். ஒன்றும் இல்லை, அன்னைக்கு பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஒன்று விஷயம் வந்தது. என்ன தெரியுமா? மேடையில் ஈரோடு மகேஷ் செய்தது என்ன தெரியுமா? ஆமா, உங்களுக்கே தெரியல பாத்தீங்களா? என்னம்மா இப்படி ஏதோ வேற ஏதோ பார்த்து நினைச்சுக்க. அப்படி என்னமா செஞ்ச சொல்லிரு உடனே. இப்படிதான் நானும் பதறி போனேன். ஐயோ, என்னடா இது இப்படி எல்லாம் டைட்டில் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நானும் பதறி போயிட்டேன். அப்புறம் தான் அதை உள்ள போய் பார்த்தா தெரியுது, நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த சைடு இருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து இந்த சைடு வச்சிருக்கீங்க. அட பாவிகளா. அவ்வளவுதான். அது உள்ள போய் பார்க்கும் போதுதான் எனக்கே தெரியுது மேடையில் ஈரோடு மகேஷ் செய்த காரியம் என்ன தெரியுமா? இது பரவாயில்ல. அன்னைக்கு நானு மனைவி குழந்தை எல்லாரும் ஒரு ஷாப்பிங்க்கு ஒரு மால் போயிருக்கோம் சென்னையில். ஏற்ற மாதிரி வர சாதாரணமாக பேசிட்டு போக வேண்டியதானாங்க. நல்லா புரிஞ்சுங்க. யாராவது பார்த்தீங்கன்னா தெளிவாக பேசுங்க. உங்கள் எல்லாத்தையும் கேட்குறேன்.
அவன் போற போக்கில் ஒருத்தன் ஓ இவங்க தான் உங்க ஒய்ஃபான்ட்டு போயிட்டான். ஒரு வாரங்க இவங்க இது. அப்போ என் மனைவி என்ன நினைப்பா, இவங்க தான் ஒய்ஃபான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாலுக்கு ஒரு ஆளோட வர நினைக்க மாட்டான். பேசுற தெளிவா பேசுங்க தயவு செஞ்சு எல்லாத்தையும். சொல்லுமா. அப்ப இது மாதிரி எத்தனையோ பல விமர்சனங்கள், எத்தனை பல கேள்விகள், இதையெல்லாம் நம்ம மனசுல போட்டு உலுக்கிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற முடியுமா? இந்த கடல்ல ஒரு கல்லை தூக்கி போட்டா அது கடலுக்கு வலிக்காது, அந்த கல்லு காணாம போயிரும். அது மாதிரிதான் நம்மை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்களை நாம் கடலாக இருந்து அவற்றை கல்லாக மாற்றிக்கொள்ளும் மனநிலையில் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்க்கை நம் கையில் தான் என்று அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் முன்னேறி செல்லலாம். கரெக்ட். கடல்ல ஒரு கல்லு விழுந்தா பரவாயில்ல, எத்தனை கல்லு விழுந்தாலும் தாங்கிக்கணும்னா. சரிமா. நீங்க யாருனா? உங்களுக்கு விழுகாத கல்லானா? மலையே விழுகுமா? அண்ணா ஒரு பட்டாம்பூச்சி தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி, இந்த பட்டாம்பூச்சி எவ்வளவு அழகாக சிறகடித்து பறக்குது, அதுல எத்தனை வண்ணங்கள் இருக்கு, அது பறக்கிறத பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருக்கு. ஆனா அது அப்படி பட்டாம்பூச்சியாக மாறுவதற்கு முன்னால பட்டுப்புழுவா ஒரு மரத்துல அந்த கூட்டுக்குள்ள இருக்கு. அந்த கூட்டுக்குள்ள இருந்து அதை முட்டி அந்த கூட்டை உடைச்சுக்கிட்டு அது வெளியில வர பாக்குது. சரி, பார்க்கும் போது இத ஒரு பையன் கீழே இருந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். என்னடா பண்ணுது இந்த பட்டுப்புழு என்ன பண்ணுதுன்னு. அது ரொம்ப கஷ்டப்படுதே, நம்ம அதுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு நினைச்சு அந்த பட்டுப்புழுவோட கூடு இருக்குல்ல, அந்த கூட்டை கொஞ்சம் லேசா உடைச்சு விட்டா அந்த புழு உள்ள இருந்து வெளியில ஈஸியா பறந்து வந்துருன்ட்டு இவன் சும்மா இருக்க முடியாம அந்த ஓட்டை லேசா உடைச்சு விட்டுட்டான். உடைச்சு விட்ட அடுத்த நிமிஷம் என்ன ஆனது, அந்த பட்டு புழு அந்த கூட்டில் இருந்து கீழே விழுந்து அதற்கு சிறகுகள் முளைக்காம போயிடுச்சு. சரி, இதுல என்ன தாற்பயம் தெரியுமா? ஒரு பட்டு புழு அந்த கூட்டுல இருக்கும்போது அதை எந்த அளவிற்கு முட்டி மோதுதோ அந்த அளவிற்கு அதனுடைய உடலில் ஒரு திரவம் சுரக்கும். அந்த திரவம் தான் அதனுடைய அந்த ரெக்கைக்கு பறக்கக்கூடிய சக்தியை கொடுக்கும். ஆனா இவன் உதவி செய்யறதா நினைச்சு அந்த பட்டுப்புழுவை இப்ப முடமாக்கி விட்டுட்டான். இத நான் பட்டுப்புழுவுக்கு மட்டும் சொல்லல, நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு தான் சொல்றேன். நமக்கு அவங்க உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, உபத்ரோகம் செய்யாம இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில எல்லாரும் முன்னேறி வந்துடலாம். அப்படி இருக்க மாட்டானே, அவன் தானே மனுஷன். நம்ம தம்பி ரொம்ப அழகா புடவை எடுக்கிறது, நகை எடுக்கிறதெல்லாம் பத்தி சொல்லிட்டு போனாரு. ஒரு விஷயம் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். தம்பி கல்யாணம் ஆன புதுசுல நம்ம வீட்டுக்கு அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வந்திருந்தாரு. அக்கா வாங்க தீபாவளி, யாரையும் கூப்பிட மாட்டியா அப்படிலாம்? தீபாவளிக்கு வாங்க போய் புடவை எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். நானே அவங்க ஒய்ஃபு தம்பி எல்லாரும் சேர்ந்து போறோம். போற வழியில பார்த்தா ஒரு கடைக்கு கீழே வாசல்ல பட்டுப்புடவை 100 ரூபாய், அதான் பட்டுப்புடவை 100 ரூபாய், காட்டன் புடவை 50 ரூபாய், வாயில் புடவை 20 ரூபாய்னு எழுதி போட்டிருந்துச்சு. பார்த்த உடனே தம்பி படன்னு அக்கா வாக்கா இந்த கடைக்கு போலாம், அக்கா வாக்கா இந்த கடைக்கு போலான்னு கையை பிடிச்சி நேரா இழுத்துக்கிட்டு அவங்க ஒய்ஃபையும் என்னையும் கூட்டிட்டு உள்ள போறாரு. நான் சொல்றேன் தம்பி கொஞ்சம் பொறு, அவசரப்படாத, கொஞ்சம் அமைதியா இருப்பான்றேன். கேட்கல. உள்ள கூட்டிட்டு போய் அவங்க ஒய்ஃபு கிட்ட நீ ஒரு 10 பட்டு புடவை எடுத்துக்கோ, இந்த நீங்க அக்கா நீ ஒரு 10 பட்டு புடவை எடுத்துக்கோ அப்படின்னு மேல தொங்குற புடவையெல்லாம் அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டுட்டு இருக்காரு. சரி, அப்புறம் நான் சொன்னேன் தம்பி இவ்வளவு அவசரப்படக்கூடாது வாழ்க்கையில, வாழ்க்கைனா கொஞ்சம் பொறுமை இருக்கணும், கொஞ்சம் வான்னு சொல்லி வெளியில கூட்டிட்டு வந்து இந்த போர்டெல்லாம் பாத்தியே, இதுக்கு மேல எழுதியிருக்க பேரை பாத்தியா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் தான் மேல அண்ணாந்து பாக்குறாரு, அது அயன் பண்ற கடை. அயன் பண்ற கடையில பட்டு புடவைக்கு 100 ரூபாய், காட்டன் புடவைக்கு 50 ரூபாய்னு எழுதின போர்டை மட்டும் பார்த்துட்டு இவ்வளவு அவசரப்பட்டு இந்த பையன் அயன். எனக்கு கல்பனா தர்மேந்திரா பிடிச்சதே அவங்களுடைய நம்பிக்கை தான். ஒரு நகைச்சுவை சொல்லிட்டு யாருக்கும் காத்திருக்க மாட்டாங்க, அவங்களே சிரிச்சிருவாங்க. இந்த மாதிரி நம்பிக்கை இருந்தது எல்லா பேச்சாளரும் நல்லா பேசலாம். எங்க அயன் கடையில் எப்படி பட்டுப்புடவை வரிசையா வச்சிருப்பான், எப்படி இந்த பையன் எடுக்க முடியும்? அயன் பண்ணி மேல தொங்க விட்டுருக்காங்கன்னு அத போய் அக்கா நீ அதை எடுத்துக்கோ நீ இதை எடுத்துக்கோன்னு மாறி இந்த கடை உங்க தெருவுல இருக்கு. எங்க சந்துல இருக்கு. பேசுமா பேசு, உங்க டீமே ஒரு ரேஞ்சில தான் இருக்கீங்க. பேசு.
ஆனா அதாவது இந்த உலகத்துல எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லுமா. இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நாமளா செதுக்குனது. இத யார் உன்னால இது முடியாது, இது நடக்காதுன்னு சொன்னாலும் அதை தானாக நம்பும் வரை நெவர் எவர் கிவ் அப்னு சொல்லுவாங்க இல்லையா, உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் உண்மை. இதை நம்ம எப்ப நம்புறோம் அப்படின்னா, படம் பார்க்கறப்ப நம்புனேன். இது டயலாக் எல்லாம் அஜித் சார் பேசினாரு. அண்ணா அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே? அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா நமக்கு அது உண்மையா? நம்ம நாட்டுல நடக்கிற விஷயங்களை தானே இன்னைக்கு படத்துல காமிக்கிறாங்க. கரெக்ட் தான். ஆகவே எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை கேலிகள் வந்தாலும், எத்தனை கிண்டல்கள் வந்தாலும், என் வாழ்க்கை என் கையில் என்ற உறுதியோடு முன்னேறி முன்னேறி சென்று கொண்டே இருப்போம். இந்த உலகம் மிகவும் இனிமையானது. ஆனால் தூங்கும் பொழுதும் ஒரு கண்ணை மூடாதே, ஒருவரையும் நம்பாதே, உன்னை தவிர என்று சொல்லி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அருமை. பலத்த கைத்தட்டல். நீ விமர்சிக்கிற ஆளா அடுத்தவங்க கையில் அவன் வாழ்க்கையை கொடுக்க போறியா, இல்லை பயணிக்கிற ஆளா அவன் வாழ்க்கையை நீயே எடுத்துக்க போறியா? அதற்கு அழகான உதாரணங்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு நகைச்சுவை, இலக்கியம், கவிதை எல்லாவற்றிலும் தேர்ந்த பேச்சாளர் அன்பண்ணன் பேராசிரியர் பழனி அவர்களை பாராட்டி அழைக்கிறேன். நம் வாழ்க்கை அடுத்தவர் கைகளிலே என்று பேச வருகிறார். உண்மையாகவே சொல்கிறேங்க, சாத்தூர் ரோகிணி அக்கா அந்த டயர் உருண்டு வந்த கதையை சொன்னாங்க. உண்மையாகவே பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னது, இந்த டயர் மாதிரியே அவங்க இருக்காங்கன்னு அவங்களே நினச்சிருக்காங்க. ஆனால் நான் அப்படி இல்லைங்க. நான் ஒரு படம் நடித்தேன், இந்த மாவீரன்னு ஒரு படம். ஆமாம், சிவகார்த்தியன் நடித்தது. அந்த படம் பார்த்தவங்க ஒரு கைத்தட்ட கொடுங்களேன். இல்லை நல்லா பார்த்துருக்கீங்களாங்கிறதுக்காக சொல்கிறேன். எப்படிலாம் அந்த நகைச்சுவை புரியும் அதுக்காக. அந்த படத்தில் நடித்தேன். முதல்ல நான் என் மனைவிட்ட சொன்னேன், சிவகார்த்தியன் கூட நான் நடிச்சிருக்கேன். ஏன்னா அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் காதில் ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் காதில் ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், ஒரு அசரீதி மாதிரி. ஒரு முனியப்ப கோயில் பூசாரிகிட்ட போய் கொஞ்சோண்டு விபூதி எடுத்து அந்த பூசாரி அவர் காதில் கண்டது அந்த காதில் அடிப்பார். அந்த பூசாரி வேற யாரும் இல்லை, நான் தான். ஒரு பேர் பாடியில் எலுமிச்சம்பழம் மாலை போட்டு இப்படி உட்காந்துருப்பேன். என் மனைவியை கூப்பிட்டு போய் தேட்டரில் உட்கார வச்சு படம் பாருண்டிங்க. பார்த்துட்டு சொல்கிறா, 2 முனியப்ப சாமியில் எது முனியப்ப சாமின்னே தெரில. ஏங்க இதுக்காக அவளை தேட்டருக்கு கூப்பிட்டு போனேன். நாம் என்ன நினச்சி கூப்பிட்டு போனோம், சரி கணவன் நல்லா நடிச்சிருக்காரே நினைப்போம். நம்ம வாழ்க்கை நம்ம கையிலேயே சார் இருக்குது. அடுத்த வாரம் ஒருத்தன் என்னை பார்த்து கேட்குறான், மாப்பிள்ள அதில் சூப்பராக நடிச்சிருந்தீங்க, நம்ம கோயிலில் என்றைக்கு பூஜை பண்ண வருவீங்கன்றான். அதோட பூஜை பண்ண போக முடியுமா சார்? வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், எப்பவுமே நீங்கள் நல்லா நினச்சிங்களேன். ஊட்டி மலையிலேருந்து பஸ்ஸு இறங்குது, ஒருத்தன் டிரைவர் சீட்டு பின்னாடி உட்காந்து புலம்புனா, என்ன குடும்பம், என்ன மனைவி, என்ன வாழ்க்கைண்ணா. டிரைவர் சொன்னார், நம்பிக்கை வைடா. விடிய காலம் 5:30 மணி சார், என்ன குடும்பம், என்ன மனைவி, என்ன வாழ்க்கைண்ணா. மறுபடியும் டிரைவர் சொன்னார், நம்பிக்கை வைடா. மறுபடியும் என்ன குடும்பம். நான் டிரைவர் கடுப்பாயிட்டார். எனக்கு தான் 2 கண்ணும் தெரியல, பஸ்ஸு போகல. நம்பிக்கை வைடா. அன்னைக்கு திருநெல்வேலியில் பஸ்ஸு கிளம்பிட்டு சார், ஒருத்த கிளம்பிட்டா, டிரைவர் சாவத்து கிளம்பிட்டா, வண்டி நிறுத்துக்க, டிரைவர் சாவத்து கிளம்பிட்டா, வண்டி நிறுத்துக்க. டிரைவர் சொன்னார், கண்டக்டர் விசில் அடிக்காம வண்டி நிறுத்த மாட்டேன், உளுந்ததே கண்டக்டர் தான்டா, நிறுத்தி தொலை. அன்னைக்கு செங்கல்பட்டில் ஒரு பிரைவேட் பஸ்ஸு வேகமாக போயிட்டு இருக்கு. முன்னாடி விசில் அடித்தார், கண்டக்டர் நிறுத்தவே இல்லை. நேராக டிரைவர்கிட்ட போய், 3 தடவை விசில் அடிக்கலாம், வண்டியை நிறுத்தாமல் போகிறேன். அந்த ஆள் சொன்னான், சும்மாறா 6 தடவை பிரேக் அடித்தேன், வண்டி நிற்காமல் போகுது. நம்ம வாழ்க்கை நம்ம கையிலையா சார்? சொல்லுங்க. சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்ல லோக்கல் ட்ரெயின் ஒருத்தர் எடுத்து ஓட்டிட்டாங்க. ஆமா, நியூஸ் உண்மையா ஓட்டிட்டான் எல்லாம். அதாவது அவர் யார் ஓட்டுறமோ இன்ஜின் டிரைவர், அவர் பார்த்துட்டு இருக்காரு, நான் போற ட்ரெயின் மாதிரியா இருக்கேன். பக்கத்துல இருக்கிற சொல்லியிருக்காரு, அது நம்ம ட்ரெயின் தான், அது பரவாயில்ல போகுது, தானா போறடா ஒருத்தன் ஓட்டுறான் சார். ஆட்டி அவனை இறக்கி பழனி என்ன ஏன்டா ஓட்டன்னு கேட்டிருக்காங்க. அவன் சொல்லியிருக்கான், ரொம்ப நாளா ட்ரெயின் ஓட்டணும்னு ஆசை. என்ன இவனுங்கெல்லாம் என்ன உண்மையா நடந்ததுங்க சார்? நம்ம வாழ்க்கை நம்ம கையில் ஒன்றும் இல்லை சார். நான் எளிமையாக சொல்கிறேன், நாளைக்கு சென்னைக்கு போகிறீங்க. இப்போ டிரைவர்கிட்ட போய் ஒரு ஆம்னி பஸ் புக் பண்ணுறீங்க சார். நம்ம வாழ்க்கையை நம்ம உயிரை அவர் கையிலே ஒப்படைத்து விட்டு தூங்குகிறோமே, அந்த டிரைவர் கையில் இருக்கிற சார் நம்ம வாழ்க்கை, மறந்துடாதீங்க சார். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அவங்க சொன்னாங்க, நான் ரொம்ப படித்து இன்றைக்கி
மிகப்பெரிய ஒரு சாதாரண புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சாதாரண இடத்துல இருந்து வந்து முதல் பட்டதாரியா மாறி யாரு அந்த அவங்க முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க முத்துலட்சுமி ரெட்டி என்னமா சொன்னாங்க, சிவகங்கை சமஸ்தானத்துக்கும் சென்னை எம்எம்டி அன்னைக்கு சொல்றேன் காலேஜுக்கும் அவங்க மருத்துவர் ஆவறதுக்கு பாலையான்னு ஒருத்தர் நடந்தாருமா. அந்த வாத்தியார் பேர் பாலையா. என்னுடைய பட்டத்தை என் ஆசிரியர் பாலையாவின் கால்களில் வைப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொன்னாங்க. அருமை அருமை. அதாவது யோசிச்சு பாருங்க. அதாவது அவங்க மேலே மட்டும் படிச்சுட்டு கீழே படிக்கும் வாழ்க்கையில் சார் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், எப்பவுமே இன்று ஒரு தகவல் சொல்லுவார் சுவாமிநாதன் ஐயா. உங்களுக்கு தெரியும் தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா. அவருக்கு ஒரு லெட்டர் வந்துகிட்டே இருக்குமா. கண்ணன்னு ஒருத்தர் எழுதினார். கும்பகோணத்துலேருந்து அணைக்கரையிலேருந்து ஒரு லெட்டர் வந்துகிட்டே இருக்கும். லெட்டர் வந்து ஐயாவோட பேச்சு ரொம்ப அருமை, ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, உங்களை ரொம்ப நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு நாள் வீட்டு வாசலுக்கு சுவாமிநாதனே வந்துட்டார். கதவை திறந்தா சுவாமிநாதன் ஐயா நிற்கிறார். ஐயா யாருன்னு தெரியலீங்களே அப்படின்னார் அவர். கண்ணன் ஐயா ஐயா யாருன்னு தெரியல. ஐயா நீங்கள் என் ஆசிரியர் என்ன, நான் உங்கள் மாணவன். அணைக்கரையில் இருக்கும்போது நீங்கள் தான் என்ன பாடம் நடத்தி பெரிய ஆளாக்குனீங்க. சின்ன வயசில் படிப்பு வரலன்னு என் காதை பிடிச்சி திருகிருக்கீங்க. பெரிய ஆளாகி நான் உங்கள் காதுகளையே திருடி இருக்கிறேன் சொன்னாராம். காதை திருகி இருக்கீங்க, காதுகளையே திருடி இருக்கிறேன். அப்போ ஒரு ஆசிரியர் இல்லாமல் ஒரு மாணவன் வர முடியுமா சார் இன்னைக்கு வாழ்க்கையில? அதானே யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்குன்னு எப்படி சொல்றது? நீயே படிச்சு நீயே எக்ஸாம் எழுதி நீயே பாஸ் பண்ணி நீயே போஸ்டிங் போட்டுக்க எப்படி வர முடியும்? அதே இன்னொரு தகவல் சொல்ற. சாமிநாதன் இந்த குற்றாலத்துக்கு வந்தாருங்க. ஒருத்தர் கேட்டார், சாமிநாதன் சார் நீங்க இன்னொரு தகவலை குற்றாலம் மலை மேல உட்கார்ந்து சொன்னா எப்படி இருக்கும்? அவர் ஒரே வரியில் சொன்னார், நீ என் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும். அண்ணா அண்ணா இது சொன்னோன்னே ஞாபகம் வருது. வாரியார் சுவாமியை கூட்டிட்டு ப்ரோக்ராமுக்கு போனாங்களா. கார் ஓட்டிட்டு போனவங்க பட்டு வேகமாக போயிருக்காங்க. வாரியார் சுவாமி கேட்டாராம், ஏன்பா இவ்வளோ வேகமாக போகிறீங்கன்னு. உன்னே ஓட்டிட்டு போகிறவங்க சொன்னாங்களாம், கூட்டிகிட்டு போகிறவங்க 20 நிமிஷம் ப்ரோக்ராமுக்கு லேட் ஆகிடுச்சு சாமின்னாங்களாம். அதுக்கு வாரியார் சாமி சொன்னாராம், 20 நிமிஷம் லேட்டாக போகலான்டா, 20 வருஷம் முன்னாடியே போயிடக்கூடாது. அதே தானே, உண்மைதானங்க. வயலூரில் ஐயா இரவில் வாரியார் சுவாமிகள் சாப்பிட மாட்டாங்க, தெரியும், பழம் தான் சாப்பிடுவாங்க. ஒரு உதவியாளரை கூப்பிட்டு, தம்பி அவசரமாக ட்ரெயினை பிடிக்கணும், அதனால் இந்த ஆப்பிள் பழத்தில் தோலை எல்லாம் சீவி வைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவசரமாக வந்து ட்ரெயினை பிடிச்சி பிரித்து பார்த்தா அவன் ஆப்பிள் பழத்தை தனியாக எடுத்து தோலை மட்டும் சீவி வச்சிருக்கான். ஆஹா, தோலை மட்டும் வச்சிருக்கான் சார். அப்போ பிரித்து பார்த்துட்டு சொன்னாராம், தோல் கொடுப்பான் தோழன் என்பதை அவன் தான் நிரூபித்திருக்கான். பார்த்தீங்களா, இதுதான் ஒரு படித்தவருடைய அடையாளங்கிறது. ஒரு படிப்பு என்ன செய்யும் நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு படிப்பு எந்த இடத்தில் உங்களை நிராகதியாக ஒரு விட்டு போனாரோ அந்த இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு பறக்க சொல்லி கொடுப்பதன் பெயர் தான் படிப்பு. அருமையா. நான் வாரியாரை பற்றி ஒன்று சொல்கிறேன். அண்ணன் ரெடி பண்ணதில், அண்ணன் யோசிச்சுட்டு வந்ததில் வாரியாருடைய அந்த இது நகைச்சுவை கிடையாது. ஆனால் ஈரோடு மகேஷ் ஒன்று சொன்னதுக்கப்புறம் அண்ணன் படித்தது ஒன்று நினைவுக்கு வருது இல்லை. அதனால தான் முன்னாடி இருக்கு, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்று அனைத்து ஊரும் அறிவு. ஏங்க வள்ளுவன் மாதிரி ஒரு ஆள் கிடையாதுங்க சார். வாழ்க்கையில் ஒரு அப்பா கஷ்டப்படுறாருல, அது வந்து எல்லாருக்குமா தெரியாது சார். ஒரு கவிஞன் எழுதுனான், என்ன எழுதுனான் தெரியுமா? எல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்பா சொல்லுவார், நான் போயிட்டா தாண்டா உங்களுக்கு தெரியும் சொல்லுவாரா இல்லையா? எல்லா அப்பாவும் சொல்லுவாங்கல்ல. அது எப்படி சொல்லுவாங்க? உனக்காக தாண்டா செருப்பா தேய்கிறேன். அந்த கவிஞன் சொல்றான், உனக்காகத்தான் செருப்பாக தேய்கிறேன் என்று அப்பா சொன்ன போது புரியவில்லை. அவர் எழுந்திருக்க முடியாத இறுதி நாளில் அவர் செருப்பும் சொன்னது. அவர் செருப்பும் சொன்னது அவ்வளவு தேஞ்சிருக்கு. அந்த கவிதை யார் எழுதுனது தெரியுமா? நான் தான் எழுதினேன். பைக்கில் போகும்போது நீங்க பாருங்க, மேடம் சைட் ஸ்டாண்ட் சார் பார்த்து அப்படின்னு ஒருத்தர் சொல்றானா இல்லையா? பின்னாடி நம்ம மனைவி உட்காந்துருப்பாங்க, துப்பட்டா மேடம் பறக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். இதை விட ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? முன்னாடி போயிட்டு வந்து யூட்டான் போட்டு சொல்லுவான், சார் அங்கே போலீஸ்கார் நிற்கிறாரு பார்த்து போங்க அம்மா. எனக்கு அந்த மாதிரி மனுஷங்களை பார்க்குறப்ப தெய்வத்தை நேரில் பார்த்த மாதிரியே இருக்கும். அவங்க சொல்லும்போது சொந்தக்காரங்களாம் ரொம்ப, நான் ஒன்றே நான் ரோட்டில் நடந்து வந்தேன், சொந்தக்காரன் தான் அவன். எல்லாருக்கும் பாயசம் கொடுத்தான், எனக்கும் கொடுத்தான் சார். வாங்கிட்டே கேட்டேன், என்னடா இப்போ விசேஷம்? எங்கள் அண்ணன் ஹரியானா போனார், 5 கோடி ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு வந்துருக்கு அவருக்கு, அதனால பாயசம்
பாயசம் கொடுக்குறேன்னா பரவாயில்லையே, உங்கள் அண்ணனுக்கு 5 கோடி ரூபா வந்திருக்கு, தம்பி பாயசம் கொடுக்குறேன், நல்ல குடும்பம் நான். அதெல்லாம் இல்லை, அந்த சீட்டு தொலைஞ்சிருச்சு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பாயசமே வச்சேன்ட்டு இருக்கான். இவன் வழங்குவானா சார்? நீங்களாம் நினச்சி பாருங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் எங்கெங்க நடக்குதா? நீங்கள் எல்லாம் நினச்சி பாருங்க. அது கூட பரவாயில்ல சார், ஒரு திருடன் புருஷன் முன்னாடி 2 பேரையும் கட்டி போட்டு வாயில் துணியை வச்சு அமுக்கிட்டு எல்லாரும் திருடி இருக்கான். இந்த வீட்டுக்காரன் இருக்கான், சரி ஏதோ சொல்ல வர்றாரு. எனக்கு என்னவோ அமுக்கினதே உங்களை தான் போல இருக்க. வாயில துணி எடுத்துட்டு அவன்கிட்ட கேட்டிருக்கான், என்னையா என்ன சொல்ல வர்ற? என் வீட்டில் திருடுறது பிரச்சனை இல்லை, ஏற்ற உடியன் பங்காளி வீடு, அவன் வீட்லையும் திருடிட்டு போ, அப்போ தான் நாளைக்கு போலீஸ் செக் பண்ணும்போது என்னை நக்கலாக பார்த்து சிரிக்க மாட்டான் இருக்கான். அப்போ தான் அவன் சொன்னானா, அவன் வீட்டுக்கு தாண்டா முதல்ல போனேன், அவன் தாண்டா அட்ரஸ் கொடுத்து உன் வீட்டுக்கே அனுப்பி வச்சான். சார் நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்குங்கிறதெல்லாம் சுத்த பொய் சார். ஒன்றே அப்படி சொல்கிறேன், அது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என் வாழ்க்கை என் கையிலையா சார் இருக்கு? எவன் கையிலையோ இருக்கு. என் ஒரு கடைக்கு கூட்டு போனா சார் என் மனைவியே, நீல கலர் புடவை ஒன்று, வெள்ளை பூ போட்ட புடவை ஒன்று, 2 எடுத்துட்டா. இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்காண்ணா. ஆம்பளை என்ன சார் பார்ப்பேன், ரேட்டை தானே சார் பார்ப்பேன். இந்த நீல கலர் பார்த்தா 7500 ரூபா போட்டுது, இந்த வெள்ளை கலர் 9500 ரூபா போட்டுச்சு. நீலம் தாண்டி உனக்கு நல்லா இருக்கும்னே, உங்களுக்கு நீலம் பிடிச்சிருக்கு, எனக்கு வெள்ளை பிடிச்சிருக்கு, 2ஐயும் பேக் பண்ணுங்கன்றான். இது எதுக்கு நம்மகிட்ட கேட்கணும்? அதனால தான் நான் பட்டிமன்ற ஆரம்பத்தில் சொன்னேன், ஓ இஷ்டம். அதான் தம்பி ரொம்ப அழகாக சொன்னான். இப்போ கடையில் ஃபோன் பண்ண ஒன்றும் இல்லை, மனைவிக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஏதாவது என்னம்மா வாங்கிட்டு வரேன்னு ஓ இஷ்டம்னு சொன்னால் அதில் என்ன தெரியுமா பெரிய பிரச்சனை? கடைக்கு போனோடனே பூரி வேணுமா, பொங்கல் வேணுமா, சப்பாத்தி வேணுமா, ஏதோ ஒன்று கேட்பான்ல, உங்கள் இஷ்டம். என்ன திம்ப மண்ணையா திம்ப? நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். ரொம்ப அழகாக நற்றினையில் ஒரு பாட்டு இருக்கு, புணரி பொருத பூமணல் அடைகிற ஆழி முறங்கின் அளவன் ஓம்பி பலவன் பல்பு ஆய்ந்தது ஊரேம்னா. நானே விளக்கம் சொல்கிறேன், பயப்படாதீங்க. ஆமாம், டக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஒருத்தர் உத்து பார்க்குறாரு, ஏதோ லாங்குவேஜ் பேசுகிறாரா அப்படின்னு. ஒரு கடற்கரை ஓரத்தில் தேர் சக்கரை வேகமாக போதான். அந்த தேர் எப்படி போதான்? மனசை விட வேகமாக போதான். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து தலைவியை பார்க்கறதுக்கு தலைவன் போகிறான். அப்போ தேர் வந்து மனசை விட வேகமாக போகுது. அப்போ தேரோட்டியை பார்த்து சொல்கிறான், யார் இந்த தலைவன் சொல்கிறான், இது கார்காலம், நிறைய இது கடற்கரை வழி, நிறைய நண்டுகள் வெளியே வரும், ஒருபோதும் அந்த நண்டுகள் சிக்கி நசுங்கி விடாதபடி தேரை ஓட்டுகின்றான். அப்போ அவன் கேட்குறான், எப்படி சாத்தியம் அது? என் மகிழ்ச்சிக்காக இன்னொருத்தர் மகிழ்ச்சியை கொலை செய்வது இந்த நாட்டில் உத்தமம் கிடையாது, அது நண்டாக இருந்தாலும் உயிர் என்று நினைத்தவன் சார் இந்த காலத்தில். ஆனால் இன்னைக்கு வாழ்க்கை அப்படியா சார் இருக்கு? அன்றைக்கி 1ஆம் தேதி பார்க்குறேன் சார், ஜனவரி 1ஆம் தேதி ஒரு போலீஸ்காரர் வந்து நிற்கிறார், ஃபுல் பட்டை போட்டிருக்கான், அவன் ஃபுல்லாக இருக்கான் சார். அவர்கிட்ட வந்து கேட்குறான், நான் இந்த பக்கமாக போகலாமா? போடான்னாரு. நான் இந்த பக்கமாக போகலாமா? போடான்னாரு. சார் நல்லா பார்த்து சொல்லுங்கன்னு நான் போகலாமா? நான் கடுப்பாயிட்டார். போகலாதானே சொல்கிறேன், வாகனங்கள் செல்ல தடைன்னு போட்டிருக்கேன், என் பேர் மயில் வாகனம், நான் போகலாமான்றான். அந்த அம்மா சொன்னாங்க, சம்பளம் டவல் எடுத்து போய் கொடுக்கணும், துண்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், நாங்களும் சம்பளம் வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கணும், வீடு வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கணும், கார் வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கணும், எல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் நடுத்தருவில் நிற்கணும். இப்போ எல்லாம் இப்போ நான் நினச்சபடி வாழ்கிறதுக்கு இப்போ கஷ்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. நாளைக்கு சொல்லுங்கள், இப்போ ஈரோடு மகேஷ் இருக்காரு, அவங்க குழந்தைய கொண்டு போய் ஒரு அரசு பள்ளியில் சேர்த்து விடுகிறேன், கண்டென்ட்டே இதான் வைரல் ஆகும்னு நினைக்கிறேன். சொல்ல முடியுமா? நான் சொல்லியிருக்கேன், ஆனால் உன் இஷ்டம். அதெல்லாம் வந்து சரி, இப்போ பேசுங்க. வீட்டில் ஒன்று சார், உண்மையே சார், எல்லாரையும் சார்ந்தாலும் சார் நம்ம வாழ வேண்டியிருக்கேன். எல்லாரையும் அண்ணன் தம்பி சொந்த பந்தம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அந்த ரயிலில் சகோதரி சொன்னாங்க, அந்த ரயிலில் கண்ணில்லாத சகோதரன் புல்லாங்குழல் வாசிக்கிற போது, கண்ணில்லாத சகோதரன் புல்லாங்குழல் வாசிக்கிற போது எல்லோரும் அவன் கண்ணையே பார்த்தார்கள், நான் கண்ணனையே பார்த்தேன் அவர்த்தேன் இல்லையா? இதை எழுதுனதும் நீங்கள் தான். அதனால் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம், என்றைக்குமே வாழ்க்கைங்கிறது இப்படி தான் இருக்கும். பரபரப்பாக நம்ம ஆரம்பிக்கும் போது பெருசாக வந்துடுவோம் அப்படின்னு நினைப்போம்,
அதில் பல சிக்கல்கள், சட்டத்திட்டங்கள், கடமைகள் எல்லாம் வரும். நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக புடம்போடுவோம். ஒரு ஆசிரியருக்கு நம் வளர்ச்சியில் பங்கு இருக்கிறது, ஒரு ஓட்டுநருக்கு நம் வளர்ச்சியில் பங்கு இருக்கிறது, இந்த வீடியோ எடுக்கிற வீடியோ கேமராமேனுக்கு நம்ம வளர்ச்சியில் பங்கு இருக்கிறது, இந்த ஆடியோ போடுறவர்கள் நம்ம வளர்ச்சியில் பங்கு இருக்கிறது. புத்தக கண்காட்சி நடத்துறதே யாராவது வந்து வாங்குவாங்கண்டா சார், யாருமே வரலன்னா நம்ம வாழ்க்கை நம் கையில். சொல்ல முடியுமா? நீயே எழுதி நீயே புத்தகம் போட்டு நீயே படி. 2 பேரும் பேசிட்டு இப்பதான் எனக்கு புரியுது அண்ணன் பேச யோசிச்சு பாருங்க. ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்கிறவர் கூட பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்பி தான் வைக்கிறாரு. யாராவது வந்து வாங்குவாங்கன்னு சார் வைக்கிறாரு. அதான் சொல்லுங்க. என் வாழ்க்கை என் கையில், யாரும் வாங்காதீங்க சொன்னா வருவாங்களா? இப்போ வாழ்க்கைங்கிறது எப்போதுமே அடுத்தவர் கையில் தான் இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. ஏதோ ஒரு விஷயம், உலகத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம படித்து பேர் தான் இருந்தாலும் ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எது மிக முக்கியம்னா புதுமைப்பித்தன் எழுதினார். அதை இந்த மண்ணில் சொல்லணும்னு நினைக்கிறேன். 1942 புதுமைப்பித்தன் எழுதினார். இங்கே கருணை என்பது வெறும் கிழங்கோடு நின்று விட்டது. கிழங்குக்கு தாண்டா நம்ம கருணை கிழங்குன்னு பேர் வச்சிருக்கோம். ஏங்க ஒரு பலத்த கைத்தட்டல். என்ன எழுத்துங்க, என்ன எழுத்து? கருணை என்பது இன்று கிழங்கோடு நின்று விட்டதுன்னார். 1942 எழுதினார் புதுமைப்பித்தன். ஒன்னே ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். எச்சில் இலையை இந்த பக்கம் போடவா அந்த பக்கம் போடவா, இந்த பக்கம் மனிதன் அந்த பக்கம் நாயின்னு ஒருத்தன் எழுதினான். சில இடங்களில் உணவு பற்றி கிடக்கிறது, சில இடங்களில் சோறு பற்றி கிடக்கிறது. கையும் காலும் முளைத்த கவிதையாக இந்த குழந்தை பிறந்தாலும் வாழ்க்கையில் கை கால் ஊனமான மனிதன் உண்டு, வயிறு ஊனமான மனிதன் இல்லைன்னு சுயம்புலிங்கம் என்கிற கவிஞர் சொன்னார். வாழ்க்கை என்பது தேடுதலுக்கான ஓட்டமாகத்தான் இருக்கிறது. பசி தன்னுடைய வரலாற்றை இந்த மண்ணில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. எல்லோருக்கும் பசிக்கிற வரை வாழ்க்கை அடுத்தவர் கையில் தான் இருக்கு. அதனால் அடுத்தவரையும் நாம் மதித்தால் தான் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். நான் யாருக்கும் அடிமை இல்லை என்பதல்ல சுதந்திரம், எனக்கு யாரும் அடிமை இல்லை என்பதுதான் சுதந்திரம். அந்த நிலை இந்த மண்ணில் வருகிற வரை வாழ்கிற எல்லோரையும் மதிப்போம். நன்றி, வணக்கம். என் அன்பு நெல்லை மக்களே, அண்ணன் பேச்சு எப்படி இருந்தது? நான் தீர்ப்பை சொல்லிடுறேன் சீக்கிரமா. ஏன்னா நம்ம ஊரில் தீர்ப்புக்கு மரியாதை இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தீர்ப்புங்கிறது ஜட்ஜ்மெண்ட்டுன்னு நினச்சிக்கிறோம். சின்ன சின்ன விஷயமே தீர்ப்பில் தான் அடங்கியிருக்கு. ரெட்டு வந்ததுன்னா என்ன பண்ணோம்? எல்லோ ரெட்டு வரப்போகுதுன்னு சொல்லுது. கிரீன்னா போ. நம்ம ஊரில் தலைகீழாக பண்ணுவோம். அதுவும் நம்ம ஊரில் ரூல்ஸ் வச்சுருக்கான் பாருங்க. அவன் வண்டியில் போனால் ரூல்ஸ் மாறிடும். ஒருத்தன் அவ்வளோ வேகமாக போய் ஒரு 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 சின்ன ஒரு நூலில் உயிர் தப்பிட்டான், எல்லாம் போயிருக்கும். ஏண்டான்னு கேட்டேன். அந்த எல்லோலேருந்து ரெட்டு ஆகிறதுக்குள்ளே ஒரு 3 செகண்டோ 5 செகண்டோ இருக்குமா, அதுக்குள்ளே போயிடலான்னு பார்த்துருக்கான். நான் சொன்னேன், உண்மையிலே நீ போயிடலான்னு தான் பார்த்துருக்க. ஏங்க யாருக்காவது அடிபட்டு எமர்ஜென்சியில் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் முன்னாடியே இவன் போகிறான். ஏண்டான்னு கேட்டால் வேகமாக போயிடலாம் அப்படின்னா. நான் சொன்னேன், வேகமாக போயிடக்கூடாதுன்னு தான் ஒருத்தன் ஆம்புலன்ஸ்லேயே போகிறான். இப்போ என்ன இருக்குது வாழ்க்கையில்? அண்ணன் கேட்ட மாதிரி இப்போ அண்ணன் பேச தான் புரிஞ்சிருக்கு எனக்கு நிறைய விஷயம். இந்த 2 பெண்களும் நம் வாழ்க்கை நம் கையில். என்ன நம் வாழ்க்கை நம் கையில் யோசிச்சு பாருங்க. ஆனால் இவங்க சொன்னதில் என்னன்னா, இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் நீ நினைத்தால் உன்னால் வாழ முடியும். உண்மைதானே? இந்த உலகத்தில் வாழக்கூடாதுன்னு நம்ம கூட இருக்கிறவன் நம்மளை பார்த்து சொன்னாலும், இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியும்னு அவனை பார்த்து சொல்கிற தகுதியும் திறமையும் நம்ம வளர்த்துக்கிட்டா வாழ முடியும். கொல்லிமலையில், சேலம் பக்கத்தில் கொல்லிமலை பகுதியில் நத்துக்குழிப்பட்டின்னு ஒரு ஊராட்சியில், அங்கே நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி சத்யா, அந்த சத்யாவும் அவங்களுடைய தோழிகளும் இணைந்து அன்னாசி பழ அறுவடை கருவின்னு ஒரு கருவி கண்டுபிடிச்சாங்க. அது சிறந்த கண்டுபிடிப்பாக பெயர் எடுத்து 1 லட்சம் ரூபாய் பரிசு வாங்கியது. ஏண்டா தவங்க இதை கண்டுபிடிச்சேன்னு கேட்டதுக்கு, எங்கள் அம்மா அன்னாசி பழம் அறுவடை பண்ண போகிறப்ப பாம்பு கடிச்சிருச்சு, ஏதோ எங்கள் அம்மா உயிர் உழைச்சிருச்சு. இப்போ எங்கள் அம்மா இல்லைன்னா என் நிலைமை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் நடக்கும்ல. அப்போ இனிமேல் இந்த மலைப்பகுதியில் யார் வந்து நம்மளை காப்பாற்ற போகிறா?
நாம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து முடிவு பண்ணோம். அதில் கண்டுபிடிச்சது தான் இந்த கருவி. 500 ரூபா தான் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்னுச்சு. அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம கையில். சொன்னது கரெக்டாக இருக்கா சார்? கண்கள் நன்றாக இருக்கிறது, காது நன்றாக கேட்கிறது, கைகள் நன்றாக இருக்கிறது, கால்கள் நன்றாக இருக்கிறது, வாழ்க்கையின் மீது தீராத வெறுப்பும் இருக்கிறது. உண்மையா? கண்கள் இல்லை. சில சகோதரனும் சகோதரியும் இந்த உலகத்தை அணுவாக ரசிக்கிறார்கள். என் தாய்க்கு காதுகள் கேட்காது, நான் பேசுவது அவளுக்கு கேட்கிறது. என் தந்தை வயது மூப்பின் காரணமாக படுத்த படுக்கையாக இருக்கிறார். ஆனால் படுத்திருக்கிற பொழுதெல்லாம் நான் நடக்கிற அழகை ரசித்து கொண்டே இருக்கிறார். அப்போ எது வாழ்க்கை? நீ உன் வாழ்க்கையை அடுத்தவன்ட்ட ஒப்படைக்கிற? கேட்டிருக்காங்களே 2 பேரும் கேள்வியை. அடுத்தவன்ட்ட உன் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டுனாவே உன் வாழ்க்கை உன் கையில் கிடையாது. கரெக்டு தானே சார்? ஏங்க தப்பு பண்ணவெல்லாம் தைரியமாக இருக்காங்க? நம்ம ஊரில் தப்பு பண்ணவன் தான் தைரியமாகவே இருக்கான். ஏன்டா ஒரே நகைக்கடையில் 4 முறை கொள்ளையடிச்சேன்னு கேட்டிருக்காரு ஜட்ஜு. அதுக்கு திருடன் சொல்லியிருக்கான் சென்டிமெண்ட்டாக ராசிச்சுங்கிட்டு இருக்கான். சென்டிமெண்ட்டாக அங்கே அடிச்சுட்டு போனால் அந்த மந்த்து நல்லா இருக்குன்னு இருக்கான். 4வது முறை ஏங்க ஏடிஎம்மில் கொள்ளையடிச்சு பார்த்துருக்கோம். ஒருத்தன் ஏடிஎம்மையே கொள்ளையடிச்சிருக்கான். மிஷினை உடைக்க முடியலைங்க, குட்டியானை எடுத்துகிட்டு வந்து மிஷினையே தூக்கியிருக்கான். தூக்கிட்டு போய் பார்த்ததில் அமௌண்ட் இல்லையா? ஆமாம், மிஷினுக்குள்ளே பணம் இல்லைப்பா, தீந்து வச்சுப்பா. சில சமயம் பார்த்தா டெம்பரரி அவுட் ஆஃப் ஆர்டர்னு வரும்ல, பணம் இல்லை. மறுபடியும் கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு கடிதம் எழுதியிருக்கான், இனிமேல் மன உளைச்சலுக்கு என்னை ஆளாக்காதீர்கள். ஒரு பண்ணையார் தன் வாழை தோப்பிலிருந்து வாழை தாற்றை அறுத்து முத்து குளிக்க வாரியலாங்கிற புத்தகத்தில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா எழுதின கதை. வாழைத்தாரை அறுத்து இறைவன்கிட்ட கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்றா அப்படின்னு சொன்னார். சரிங்க ஜம்மான்ட்டு வேலை செய்கிறவன் வாழைத்தார் எடுத்துகிட்டு போயிருக்கான். கோயிலில் கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்லிடலாம். யார் கொடுக்கறதுக்கு? ஒரு ஆள் வேணும். போயிரு. இப்போ ஆம்பளைங்களாம் வீட்டில் உட்காந்து சொல்கிறோம்ல, நம்ம வீடு மைசூர் பேலஸ்ன்னு நினப்பு. நாம் சம்பாதிச்ச யோகிதைக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒரு அக்காவுக்கு சிரிப்பு அடக்க முடியல, ஆனால் சிரிக்கவும் முடியல. பக்கத்தில் புரிச்சா இருக்கேன். இப்படி உட்காந்துப்பார். வேலைக்கு போயிட்டு வந்துட்டார் அவர். ஏன்னா ஃபுல் பணம் ரொப்பிட்டு வந்திருக்கார். மனித வெடிகுண்டு மாதிரி ஃபுல்லாக பணத்தில் எப்படியே கட்டுக்கட்டாக ஹாலில் உக்காந்துட்டு தண்ணி கொண்டு வா. அந்த அம்மா பார்க்குது. இந்த பெண்களுக்கு ஏன் ஆண்களை கோச்சிக்கிறது இல்லைன்னு ஆண்களுக்கெல்லாம் ஒரு ரகசியம் சொல்கிறேன். நம்மளை ஒர்த்தாவே மதிக்கிறது இல்லை. இப்போ ஒன்றின் மீது நீங்கள் கோவப்படணும்னா அதோட மதிப்பு தெரியணும்லண்ணே. உண்மை தானே? அப்போ தானே அதை கொண்டாட தெரியும். இல்லை திட்ட நம்ம அவங்க எப்படின்னா அந்த குடிகார பையெல்லாம் நாயிட்ட போய் கத்துவாங்க. யார் தெரியுமா என்ன அவ்வளோ நேரம் சும்மா குறைச்சிட்டு இருக்கிற நாய் இந்த நாய் கத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த நாய் சைலண்ட் ஆகிடும். ஏன்னா என்னைக்கும் ஒரு தெளிவாக இருக்கிற நாய் ஒரு குடிகார நாய்கிட்ட கத்தாது. என்ன என்ன நேத்தெல்லாம் சவுண்ட் விட்ட, இப்போ விட அது அப்படி பார்க்கும். அதுக்கு என்னன்னா, இப்போ நான் எந்திரிச்சு விரட்டுனா கூட உன்னால் ஓட முடியாது. இதை அப்படியே புருஷன் பொண்டாட்டிக்கு பொருத்திக்கோங்க. இதை விட என்னால் அந்த அம்மா என்னன்னா, இப்போ நான் சோறு பிள்ளைனா உனக்கு உலகத்தில் ஒருத்தி போட மாட்டான். ஆனாலும் நீ கத்துவ, ஆனாலும் நான் போடுவேன். ஏன்னா உன் குணம் அப்படி, என் குணம் இப்படி. பேக் டு கதை. வாழை தாரை கொடுத்து அனுப்புகிறார் பண்ணையார். போய் கோயிலில் கொடுத்துரு.
இறைவனுக்கு படைக்கணும்னு 100 பழம் இருக்கு. சரிங்க, நம்ம கிளம்பிடுறோம். அன்னைக்கு இரவு கனவுல, பண்ணையார் கனவுல தோன்றிய இறைவன், நீ கொடுத்தனுப்பிய 1 பழம் எனக்கு கிடைத்தது, நன்றின்னு சொல்றார். பதறி போய் இவன் சொல்றான், ஆண்டவா 1 பழம் இல்லை 100 பழம், அந்த தாரில் 100 பழம் இருந்துச்சு, 100 பழமும் உனக்கு தான் கொடுத்தேன். இல்லைப்பா 1 பழம் தான் வந்துச்சு, நன்றி, எனக்கு திருப்தி. அடுத்த நாள் காலையில் அவனை கூப்பிட்றாரு. கோயிலுக்கு போனையா? போனேன். கொடுத்தியா? கொடுத்தேன். எல்லாத்தையும் கொடுத்தியா? எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அவர் சொல்கிறாரு பண்ணையார், அடிச்சு கொன்றுவேன் உன்னை. வலியவன் எளியவனை பேசுவதே கொல்லுகிறோம் என்பது மட்டும்தான். எப்போ பேசினாலும் கொன்றுவேன். ஏன்னா அவன் வலியவன், இவன் எளியவன், கேட்டுக்குவான்ல. அதனால தான் காசி ஆனந்தன் ஐயா கவிதை எழுதினார் புரட்சிங்கிற தலைப்பில். மாடியிலிருந்து துப்பினால் குடிசையில் விழும், மாடியிலிருந்து துப்பினால் குடிசையில் விழும், குடிசையிலிருந்து துப்பினால் மாடியே விழும்னார். ஜாக்கிரதையா இருங்கடா, இவங்க பேசாத வரைக்கும் தான் நீங்கள் அமுக்க முடியும். பேக் டு கதை. ஐயா இல்லைங்கய்யா, நான் ஃபுல்லாக கொடுக்கல. வா, என்ன பண்ண? என்னடா பண்ண? 99 பழத்தை என்ன பண்ண? இவன் சொல்லியிருக்கான் 99 பழத்தையும் கொடுத்துட்டேன். பண்ணையார் குழம்பிட்டார். என்னடா சொல்கிற? நான் தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன்னா கோயிலுக்கு போகிற வழியில் ஒருத்தன் பசின்னு கேட்டான். சாப்பிட்டு 2 நாளாக ஆச்சுங்கய்யா, 1 பழமாவது கொடுங்கன்னா எனக்கு மனசு கேட்கல சாமி. அதனால் அந்த சாமிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சாமிக்கு கொடுத்துருவோன்னு சொல்லி 1 பழத்தை பிச்சு கொடுத்துட்டேன் சாமி, மன்னிச்சுங்க சாமின்னொன்னே பண்ணையாருக்கு புத்தியில் உரைச்சி தான் பசியோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு தந்த 1 பழம் மட்டும்தான் இறைவன் தனக்கான பழமாக எடுத்துக்கொண்டார் என்கிற உண்மை புரிஞ்சிச்சு. இப்போ இந்த வாழ்க்கை எதை நோக்கி இருக்கு? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று வருது. மனிதனை பார்த்து மனிதன்கிட்ட இறைவன் சொல்கிறாரு, மனிதா நான் நோயாளியாக இருந்தேன், மனிதா நான் நோயாளியாக இருந்தேன், என்னை விசாரிக்க நீ வரவே இல்லை. அதுக்கு மனிதன் சொல்கிறான், இந்த உலகத்தினுடைய அதிபதி நீங்கள், உங்களுக்கு எப்படி நோய் வரும்? இறைவன் சொல்கிறாரு, இல்லை, உனக்கு தெரிந்த ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார், அவரை விசாரிக்க நீ போயிருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை தரிசித்திருக்கலாம். மனிதா நான் உனக்கு உணவளித்தேன், மறுபடியும் நீ எனக்கு உணவு கொடுக்கவே இல்லையே. மனிதன் சொல்கிறான் இறைவன்கிட்ட, இறைவா இந்த உலகத்திற்கே அதிபதி நீங்கள், படியளப்பவர் நீங்கள், உங்களுக்கு எப்படி நான் உணவளிப்பது? இல்லை, உன் வீடு தேடி ஒருவன் பசி என்று வந்த பொழுது அவனுக்கு உணவு கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை தரிசித்திருக்கலாம். மனிதா உன் தாகத்தை நான் தீர்த்தேன், நான் பருகுவதற்கு நீ தண்ணீரையே தரவில்லையே. இவன் சொல்கிறான் மறுபடியும், இந்த உலகத்திற்கே அதிபதி நீங்கள், இந்த உலகத்தினுடைய ஜீவன்களினுடைய தாகத்தை தீர்ப்பவர் நீங்கள், நான் எப்படி உங்கள் தாகத்தை தீர்ப்பது? இறைவன் சொல்கிறாரு, உன்னிடம் ஒருவன் தாகத்தோடு 1 குவளை நீர் கேட்டான், அவன் தாகத்தை தீர்த்திருந்தால் அந்த தாகத்தில் என்னை நீ தரிசித்திருக்கலாம் என்று சொல்லுகிறான். என் அன்பு மக்களே, யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் அடுத்தவங்க இல்லாமல் நம்ம இல்லை. பிறப்பிலிருந்து இறப்பு வரை, பிறப்பிலிருந்து இறப்பு வரை எங்கள் அப்பா சொல்லுவார், 4 நல்ல மனுஷனை சம்பாதிச்சு வச்சுக்கோடா. நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அது என்ன காலங்காலமாக எல்லாரும் 4 நல்ல மனுஷனை சம்பாதிச்சு வச்சுக்க, 4 நல்ல மனுஷனை சம்பாதிச்சு வச்சுக்கன்னு சொல்கிறீங்க, அந்த 4 நல்ல மனுஷனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். எங்கள் அப்பா சொன்னார், நீ இறந்த பிறகு உன்னை தூக்குவதற்கு, மனமகிழ்வோடு உன்னுடைய பூத உடலை சுமப்பதற்கு, உன் சவத்தை சுமப்பதற்கு 4 ஆன்மாக்களை நீ சம்பாதித்து வைத்தால் அதை விட சிறந்த பிறப்பு இந்த உலகத்தில் இல்லைன்னார். ரொம்ப அழகாக அப்துல் ரஹ்மான் எழுதியிருக்காரு, ஆலயம் கட்டியவனையே, நான் அப்படியே படிக்கணும்னு அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். ஆலயம் கட்டியவனையே ஆலயத்திற்குள் நுழைய அனுமதி மறுக்கிறார்கள். அடுத்தவன் என்ன வேலை பண்ணுறான் பார்த்தீங்களா? ஆலயம் கட்டியவனையே ஆலயத்திற்குள் நுழைய அனுமதி மறுக்கிறார்கள். அவன் கையால் கட்டிய ஆலயம் தீட்டாகவில்லையா? அப்புறம் இறைவன் மனுஷன்ட்ட சொல்கிறாரு,
அவனையும் நானும் என் கையால் தானே படைத்தேன். அவனையும் நானும் என் கையால் தானே படைத்தேன். அப்படி என்றால் நானும் மாத்திட்டு ஏங்க இந்த ரெண்டு இந்த இப்போ நான் சொல்ல போகிற இதுக்கப்புறம் சொல்ல போகிற வரி, இந்த வரிகளுக்கு இந்த உலகத்தினுடைய மொத்த செல்வத்தையும் இணையாக வைத்தால் இந்த வரிகள் அதை தாண்டி நிற்கும். அந்த செல்வம் வலு விழந்து போகும். அடுத்த 2 வரி பாருங்க. தீட்டான ஆலயத்தில் தீட்டான இறைவனை ஏன் வணங்குகிறீர்கள்? நீங்களும் தீட்டாகி விடுவீர்களே. தீட்டான ஆலயத்தில் தீட்டான இறைவனை ஏன் வணங்குகிறீர்கள்? நீங்களும் தீட்டாகி விடுவீர்களே. நான் ஒரே பூமியைத்தானே படைத்தேன். மனிதர்கள் தானே இது இந்தியா, இது பாகிஸ்தான், இது அமெரிக்கா, இது ரஷ்யா என்று பிரித்து சண்டை போடுகிறீர்கள். நான் ஒரே சாதியைத்தானே படைத்தேன். நீங்கள் தானே இந்து, இஸ்லாம், முஸ்லீம், புத்தம் என்று உங்களுக்கு நீங்களே பிரித்துக் கொள்கிறீர்கள். அவர் சொல்றாரு, மனுஷனை பார்த்து இறைவன் சொல்றாரு, இறைவன் சொல்லுவதாய் கவிஞன் சொல்லுகிறான். நான் ஒன்று சொல்லவா, இந்த உலகத்தில் இலக்கியவாதி மட்டும்தான் இறைவனாக ஆக முடியும், இலக்கியவாதி மட்டும்தான் இறைவனை மறுக்கவும் முடியும். ஏனென்றால் படைப்பதால் அவனே இறைவன், படைப்பதால் அவனே இறைவன். அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, நீ தீபமேற்றினாய், நீ தீபமேற்றினாய், நீ இருளாக இருந்தாய். என்னங்க அந்த மனுஷன், என்னங்க தமிழ், என்னங்க மொழி, என்னங்க ஆழம். நீ தீபம் ஏற்றினாய், நீ இருளாக இருந்தாய். நீ தூபம் ஏற்றினாய், வாசனை. நீ தூபம் ஏற்றினாய், ஆனால் நீ துர்நாற்றமாக இருந்தாய். நீ மலரால் அர்ச்சனை செய்தாய், நீ மலர் அர்ச்சனை செய்தாய், ஆனால் நீ முள்ளாக இருந்தாய். ஏழைகளின் கண்ணீரை துடைப்பதுதான் உண்மையான வழிபாடு. வழிபடக்கூடிய நிலைக்கு மனிதன் உயர வேண்டும் என்றால், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், தெய்வத்துள் அவன் வைக்கப்படுகிற நிலைக்கு வள்ளுவன் சொன்னது போல உயர வேண்டும் என்றால், இன்றைய சூழலில் நம் வாழ்க்கை நம் கையில் என்று நினைத்தால் எனக்கு தெரிந்து அதில் ஒரு சுயநலம் ஒளிந்திருக்கிறது, ஒரு சுய தம்பட்டம் ஒளிந்திருக்கிறது. என்னால் எதுவும் முடியும் என்கிற எண்ணம்தான் என் சமூகத்தால் மட்டும் முடியும் என்கிற எண்ணத்திற்கு அழைத்து செல்கிறதோ என்கிற ஒரு அச்சம் என் மனதிற்குள் இருக்கிறது. இங்கே அடுத்தவர்களை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அடுத்தவர்களுக்காகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனைவிக்காக, மகனுக்காக, மகளுக்காக, தாய்க்காக, தந்தைக்காக, நண்பனுக்காக அடுத்தவர்களால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் படித்து பேசிய இந்த வரிகள், நான் பிடித்து சொன்ன நாரும்புநாதன் அண்ணனுடைய அந்த இலக்கிய எண்ணம். இங்கே நாங்குநேரியில் அந்த பையன் பேர் என்ன, சின்னதுரைக்கு தாக்குதல் ஏற்பட்ட பிறகு அந்த பையன் கூடவே இருந்து மனதளவில் அந்த பையன் உயர்வதற்கு காரணமாக இருந்த ஒரு மனிதன் நாரும்புநாதன் என்கிற மாபெரும் எழுத்தாளன். சிலுக்குது, உடம்பு சிலுக்குது. ஏன் தெரியுமா? சின்னதுரை நாரும்புநாதன் அண்ணன் அவர்களை மாமா என்றுதான் அன்புடன் அழைப்பான். ஏன் மாமா என்று அந்த சின்னதுரை அழைக்க வேண்டும்? தாய்க்கு அடுத்தபடி மாமன் தானே தாயாக இருக்க முடியும். சின்னதுரையை தாயாக இருந்து வளர்த்தவர் நாரும்புநாதன். 12ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதற்கு, கல்லூரியில் சேர்வதற்கு, மனதளவில் அவன் தயாராவதற்கு எல்லாவற்றுக்கும் நாரும்புநாதன் இருக்கிறார். சின்னதுரைக்கு இன்றைக்கு நாரும்புநாதன் இல்லை, சின்னதுரை இருக்கிறார். சின்னதுரைக்குள் நாரும்புநாதன் வாழ்ந்து கொண்டே இருப்பார். எழுத்துக்களாக வாழ்வார், கவிதைகளாக வாழ்வார், கட்டுரைகளாக வாழ்வார், இலக்கியங்களாக வாழ்வார். என் அருமை மக்களே, இந்த வாழ்க்கை அடுத்தவர்களுக்கான வாழ்க்கை என்று நினைத்ததால் தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. இந்த வாழ்க்கை அடுத்தவர்களுக்கான வாழ்க்கை என்று அம்பேத்கர் நினைத்ததால் தான்
மிகப்பெரிய வெளிச்சம் இந்தியா முழுவதும் பரவியது. இந்த வாழ்க்கை அன்பின் வாழ்க்கை என்று புத்தர் நினைத்ததால் தான் அமைதியாக இரு, ஆசை கொள்ளாதே என்று அனைவருக்கும் சொல்ல முடிந்தது. இந்த வாழ்க்கை அடுத்தவர்களுக்கான வாழ்க்கை என்று நினைப்பதால் மட்டும்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய சூழலில் அல்ல, என்றைய சூழலிலும் நம் வாழ்க்கை அடுத்தவர் கைகளில் என்று சொல்லி இந்த இனிய வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இத்தனை நேரம் கேட்டு எழுந்து நின்று அன்புடன் கைத்தட்டுகிற அண்ணன்களையும் அக்காக்களையும் வணங்கி தம்பிகளையும் வணங்கி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நன்றி, வணக்கம்.